தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய ஆபத்துகள் தொடர்ந்து காத்திருக்கிறது. எந்தெந்த நாட்களில் மழையினுடைய தீவிரம் மிக அதிகமாக இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாடு முழுவதும் எத்தனை மாவட்டங்களில் கனமழை பெய்யும், எந்தெந்த மாவட்டங்களில் மிக கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். வரப்போகிற மிகப்பெரிய ஆபத்துகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம சொல்ல போறோம். ஏன்னா நமக்கு வரும் நாட்கள்ல நிறைய தாழ்வு பகுதிகள் ஒன்றன் பின் ஒன்றாக உருவாக போகிறது. செப்டம்பர் இறுதியிலும் தாழ்வு பகுதிகள் இருக்கும். அதே மாதிரி அக்டோபர் மாதத்திலும் அடுத்தடுத்த தாழ்வு பகுதிகள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாக போகிறது. எந்த காலகட்டங்களில் புயல் சின்னங்கள் நமக்கு எதிர்பார்க்கலாம் என்பது குறித்தும் மிக தெளிவாக நம்ம இந்த வானிலை அறிக்கையில கேட்க போகிறோம். வடகிழக்கு பருவமழை இந்த வருஷம் நம்ம சாதாரணமாக எடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மாதத்திலும் நம்ம சரி ஆகஸ்ட் மாதத்திலும் செப்டம்பர் மாதத்திலும் ஒவ்வொரு மாதங்களிலும் நமக்கு தேவையான போதுமான அளவு மழை பொழிவு நிறைய இடங்கள்ல பதிவாகியிருக்கு. சில மாவட்டங்கள்ல கூடுதல் மழை பொழிவையும் அந்தந்த மாதங்கள்ல பார்த்திருக்கிறோம். உதாரணமாக விழுப்புரம் போன்ற மாவட்டங்கள்ல கடந்த சில நாட்களாக 20 சென்டிமீட்டர் மழை பொழிவு கிட்டத்தட்ட பதிவானதை பார்த்தோம். 19 சென்டிமீட்டர் வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்துல பதிவாச்சு. இந்த அளவுக்கு பாருங்க, ஒரு பருவமழை தொடங்குறதுக்கு முன்பதாகவே நமக்கு பல இடங்களிலும் 15 சென்டிமீட்டர், சில மாவட்டங்கள் சென்னையெல்லாம் 12 சென்டிமீட்டர் மழைக்கு மேலாக பதிவானதை பார்த்தோம். அப்போ இனி வரும் நாட்கள் மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது குறித்தும் மிக தெளிவான விளக்கங்களோட இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க. அடுத்து வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் உருவாக போகிறது. இதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்க போகுது, ஒரு மிக கனமழையா இல்லை அதி கனமழையா அல்லது வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துமா அல்லது மிதமான மழை பொழிவு இருக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். நம்ம சேனல் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்துருப்போம். பெஸ்ட் ஆஃபரில் போயிட்டு இருக்கு. நம்ம சேனல் பார்க்குற எல்லாருக்குமே நம்ம பெஸ்ட் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். அதை நீங்கள் மறக்காமல் கிளிக் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க. மாணவர்கள் மற்றும் இந்த மழை காலங்களில் தேவையான பொருட்கள் இருக்கும். மாணவர்களுக்குடைய தேவையான பொருட்களும் அதில் விற்பனை செய்யப்படுகிறது. வீட்டிற்கு தேவையான பொருட்களும் அதில் விற்பனை செய்யப்படுகிறது. மறக்காமல் அதை கிளிக் பண்ணி வாங்கி பயன்பெறுங்க. இனி வரும் காலகட்டங்களில் நமக்கு மழை வாய்ப்புகள் ரொம்பவே தீவிரமாக இருக்க போகிறது. செப்டம்பரில் அடுத்தடுத்து வரக்கூடிய வலுவான தாழ்வு பகுதிகள், அதாவது அதன் பிறகு இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வங்கக்கடல்ல வரும் நாட்கள்ல உருவாகிய பிறகு தாழ்வு மண்டலமாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஒரு தாழ்வு பகுதியிலிருந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று மேலும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகரப்போகிறது. ஆகவே இந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு மற்றும் வடமேற்கு திசை நோக்கி நகர்வதற்கான சாதகமான சூழ்நிலை இருக்கிறது. இது எந்த பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஆந்திர மற்றும் தமிழக கடலோர மாவட்டங்களில் தொடர் கனமழை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீடிக்கும். குறிப்பாக ஆந்திர மாநிலத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் அதிகப்படியான மழை பொழிவு ரொம்பவே தீவிரமாக இருக்கும். வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஆந்திரா பகுதிகள், தெலுங்கானா மாநிலங்களில் பெரும்பாலும் மிக கனமழையும் ஒரு சில இடங்களில் அதி கனமழையும் பதிவாக போகிறது. 25 சென்டிமீட்டருக்கும் மேலாக ஆந்திர மாநிலங்களில் ரொம்ப கடுமையான மழை பொழிவு இந்த செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் ரொம்ப மழை பொறுத்த வரைக்கும் உக்கிரமாக இருக்க போகுது. செப்டம்பர் இறுதியில ஆந்திர மாநிலங்கள் முழுவதுமாக பெரும்பாலான பகுதிகளில் அதிக மழை பொழிவை எதிர்பார்க்கிறோம். அப்போ தமிழ்நாட்டில் மழையே வராதாங்க அப்படின்னா கண்டிப்பா மழை வரும். கனமழையாக இருக்கும். அதாவது ரொம்ப அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தாம பரவலாக ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலை பொறுத்தவரை வரும் நாட்கள்ல நிலவ வாய்ப்பு இருக்கு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மழை பொழிவுகள் தொடர்ந்து தீவிரமடையும். ஆந்திர மாநிலங்களில் மிக கனமழை அதி கனமழை பெய்தாலும் தமிழக கடலோரத்தில் கனமழை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டை தொடர்ந்து கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சியிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை எதிர்பார்க்கப்படுது. வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மழை பொழிவு எப்படிங்க இருக்கும்? கண்டிப்பா மிதமானதுலேருந்து கனமழையாக இருக்கும். நமக்கு வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட அநேக இடங்களிலும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் கனமழை வரை விட்டு விட்டு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட தமிழக உள் மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக விட்டு நமக்கு மழை வாய்ப்புகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். சில சமயங்கள்ல ஆங்காங்கே கனமழையாக பெய்யக்கூடும். டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டையில் பரவலாக வானம்
அதாவது மழை பொழிவு பரவலாக காணப்படும். சில இடங்கள்ல மிதமான மழை, சில இடங்கள்ல கனமழையாக இருக்கும். வானம் ஓரளவு மேகமூட்டமாக பகல் நேரங்கள்ல காணப்படக்கூடும். ஆகவே டெல்டா பொறுத்த வரைக்கும் அதி கனமழை மற்றும் மிக கனமழை வாய்ப்பு கிடையாது. மிதமானதிலிருந்து கனமழை மட்டும் பகுதியாக வரும் நாட்களில் ஆங்காங்கே பதிவாகக்கூடும், இரவு, நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரங்கள்ல. தென் மாவட்டங்கள்ல மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரத்திலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். அதிக மழை தீவிரம் அப்படிங்கிறது இருக்காது. ஆனா வடகிழக்கு பருவமழையில ரெட் அலர்ட் கொடுக்க போகிறோம். அதனால தேதிகள் மறக்காம குறித்து கொள்ளுங்க. வடகிழக்கு பருவமழை எப்போ தொடங்கும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 3வது வாரத்துல வடகிழக்கு பருவமழை தொடங்கும். இந்த திருநெல்வேலி பக்கம், ராமநாதபுரம் பக்கம்லாம் மழையே வரமாட்டேங்குது, சரியான மழை பொழிவு இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? இந்த வருஷம் உங்களுக்கும் ரெட் அலர்ட் பொறுத்தவரை நம்ம கொடுக்க போகிறோம். தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவு நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் ரெட் அலர்ட் பொறுத்தவரை அடுத்த மாதத்திலிருந்து நிச்சயமா நம்ம கொடுத்துடலாம். புயல் சின்னங்கள் நவம்பர் 2வது வாரத்தில் தான் நமக்கு இருக்க போகுது. அதே மாதிரி டிசம்பர் முதல் வாரத்திலும் ஒரு வலுவான தாழ்வு பகுதி உருவாகி ஒரு புயல் சின்னமாக மாற்றமடைந்து தமிழக கடலோர பகுதிகளில் அதிக மழை பொழிவை ஏற்படுத்தும். ஆகவே வரும் நாட்களில் தமிழ்நாடு முழுவதுமாக மழை கிடைக்குமான்னு கேட்டா, இனி வரும் நாட்களில் தமிழகத்தில் 60% வரைக்கும் மழை பதிவாகும். 40% பகுதிகள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். இந்த 60%த்துல 30% கனமழையாகவும் மீதமுள்ள 30% மிதமான மழையாக இருக்கும். அப்போ கடலோர மாவட்டங்களில் மட்டுமே கனமழை எதிர்பார்க்கப்படுது. உள் மாவட்டங்கள், டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் வானம் மேகமூட்டம் மற்றும் மிதமான மழை பொழிவை மட்டுமே இனி வரும் நாட்கள்ல எதிர்பார்க்கிறோம். மழை குறையாதுங்க. நிச்சயமாக நமக்கு தொடர்ந்து மழை வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் 24ஆம் தேதி வரை ஏற்கனவே அறிவித்த தேதிகள்ல மாற்றம் கிடையாது. தொடர்ந்து விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழையாக கண்டிப்பா பதிவாகும். அடுத்த மாதம் வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் வரும் மாதங்களில் தமிழகமும் வெள்ளத்தில் மிதக்கும். என்னப்பா ஆந்திரா மட்டும்தான் அதிக மழை பெய்யுமா, தெலுங்கானாவில் மட்டும்தான் அதிக மழை பெய்யுமானா அப்படி கிடையாது. இப்போதைக்கு நமக்கு தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் கரையை கடக்கக்கூடிய திசை வடக்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து ஆந்திர பகுதிகளை நோக்கி நகர்கிறது. அடுத்த மாதத்திலிருந்து வடகிழக்கு பருவக்காற்று தமிழ்நாட்டு பக்கம் வீசும். அப்படிங்கிறதுனால நமக்கும் அதி கனமழை மற்றும் மிக கனமழைக்கான வாய்ப்புகள் ரொம்ப தீவிரமாக எதிர்பார்க்க முடியும். அதனால தொடர்ந்து நீங்க சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா இடங்களிலுமே நமக்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகிறது. இனி வரும் நாட்களில் மழை பெய்யாத மாவட்டங்கள், எங்க ஊர்ல மட்டும்தாங்க மழை வரல, மற்ற எல்லா ஊர்லயும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய மாவட்டங்களிலும் வடகிழக்கு பருவமழையில் அதிக மழை பொழிவை நம்ம எதிர்பார்க்க முடியும். தென் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும், ஏன்னா இப்ப அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து தென்மேற்கு பருவமழை படிப்படியாக ஓய்வு கொடுக்க போகுது. அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சியில இனிமே நம்ம அதிக மழையை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து காற்று திசை மாற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது. வரும் நாட்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள்ல கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு மழை தீவிரம் எல்லாமே குறைஞ்சு போயிடும். இப்பவே நமக்கு சில இடத்துல மட்டும்தான் மழை பதிவாகிட்டு இருக்கு. அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து நமக்கு மேற்கு தொடர்ச்சியில பெரிதளவு மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் வடகிழக்கு பருவமழை தொடங்கும் பொழுது தீவிரமாக இருக்கும் போது அப்போது வேணா நம்ம கனமழை வரைக்கும் மேற்கு தொடர்ச்சியில எதிர்பார்க்கலாம். வரும் நாட்களிலும் தமிழ்நாடு முழுவதும் பரவலாக விட்டு விட்டு மிதமானது முதல் கனமழை பொறுத்தவரை தொடரும். இன்னும் ஒரு 3 முதல் 4 நாட்களுக்கு மழை தொடரும். அதன் பிறகு நமக்கு இயல்பு வாழ்க்கை மீண்டும் திரும்பும். ஆந்திர மாநிலங்கள் மிக கடுமையாக பாதிக்கப்படும். நண்பர்களே, லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க.